எந்தெந்த விஷயத்துல திமுக மேல கோவத்துல இருக்காங்க மக்கள்? சார் திமுக மேலே கோவத்தில் அப்படின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்மளோட லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகட்டும், அதே போல் வந்து அவங்க கொடுத்த இந்த வேலை கொடுக்கறதா இருக்கட்டும், மிஸ்பிரபகண்டா நிறையா நடந்திருக்குது சார். நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் வந்து இது பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பில்லு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே வேந்தர் நீங்கள் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது நடந்தது. அதுக்கப்புறம் அப்பீல் போனாங்க. அதுக்குள்ளாரியே வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. ஸோ அங்கே மிஸ்ஃபயர் ஆனது, அந்த இடத்துல தப்பு பண்ணது. ஏன்னா ஒரு முடிவு வரலை, அந்த மாதிரி ஆகாது, கான்ஸ்டியூஷன்லி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். அதை வந்து உடனே இவங்க கொண்டாடினாங்க. அதே போல் ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு இஷ்யூ பெருசாக வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, எங்கேயாவது ஏதாவது மர்டரு ரேப் இந்த மாதிரி ஏதாவது வரும்போது இம்மீடியட்டாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லி ஆரம்பிக்கும். சம்மந்தமே இருப்பாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக்கில் ஒரு 2-3 பாலியல் வன்கொடுமைகள் சம்மந்தமான இஷ்யூ வந்துட்டு இருந்தது. அந்த இஷ்யூக்கு கவர்மெண்ட் ஆக்சுவலி ஆன்சர் பண்ணணும். ஆக்ஷன் எடுக்கிறோம், எதை பண்ணுறோம் அப்படின்றது கவர்மெண்ட் அதை ப்ரொவன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மிஸ்ஃபயர் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால் உடனே வந்து மே 17 இயக்கம் வந்து கொண்டுட்டு போய் எல்லா இடத்துலையும் அழிக்கிறாங்க. அதையே எல்லா மீடியாவும் அதையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு தெளிவாக தெரியுது, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஏதாவது தப்பு பண்ணும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற கோவம் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்ன்றது முதல்ல வந்து அது பார்ட் அண்ட் பார்சலாக இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா தே ஆர் யூஸிங் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் டபுள் லாங்குவேஜ் சிஸ்டம் வச்சுருக்கோம். மற்ற உள்ள எல்லாமே வந்து ட்ரிபிள் லாங்குவேஜில் தான் இருக்குது. எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸும். ப்ரைவேட் ஸ்கூல் அதிகமாக இருக்கா, கவர்மெண்ட் ஸ்கூல் அதிகமாக இருக்கா? கவர்மெண்ட் ஸ்கூல் கம்மியாக இருக்குது. இருக்கிற ஸ்கூல்ஸையும் நம்ம மூடிக்கிட்டு வரோம். அங்கே மட்டும்தான் உங்களுக்கு 2 லாங்குவேஜ் பற்றி பேச்சு, ஹிந்தி இல்லாத இருக்கிறது. பட் ப்ரைவேட் ஸ்கூல் அத்தனையிலையும் ஹிந்தி இருக்குல்ல. ஓகே, ஹிந்தி இருக்குது, ஃப்ரெஞ்சு இருக்குது, எல்லா லாங்குவேஜும் இருக்குல்ல. தென் எதுக்காக இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம்? ரெலவன்ஸ் மிஸ்ஸிங் இல்லை. நீங்கள் எடுத்த சர்வேவில் இதெல்லாம் மக்கள் பேசுகிறாங்களா? இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம்ல. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, 2 கொஸ்டினோட நிற்கிறதில்ல. நீங்கள் கேட்கும்போது இதெல்லாம் கேட்பீங்க. நாங்கள் கொஸ்டினில் கேட்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வரும் உள்ள. எப்படி ஹிந்தியை எதிர்க்கிறீர்களா அப்படின்றலாம்? ஆமாம், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இப்போ ரெலவெண்ட்டாக இல்லையா, தேவையில்லையா, அதுக்கு கீழே வந்து கடைசியாக ஒரு காலம் கொடுத்துருப்போம். அது என்ன காலம் கொடுத்துருப்போம்னா உங்கள் ஒப்பீனியன் என்ன வேணாலும் நீங்கள் எழுதலாம். முதல்லலாம் பேப்பர்லேயே கொடுத்தோம். அதுக்கு பின்னால் என்ன பண்ணி சாஃப்ட்வேரில் கொடுத்து அதுலேயே நீங்கள் வந்து எழுதி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணோம். அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க கொடுக்குற ஒப்பீனியன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ரேண்டமாக ஓவராலாக இப்படி தான் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஃபேக்ட்டும் அதுதானே.